இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தல் நெருங்கும் நிலையில் அடுத்தடுத்து கட்சித் தாவல் சம்பவங்களும் நடக்கிறது. நேற்று ஹரியானா மாநில பாரதிய ஜனதா கட்சி எம்பி பிரிஜேந்திர சிங் அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸில் சேர்ந்தார். இன்று ராஜஸ்தானின் சுரு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி எம்பி ராகுல் கஸ்வான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகினார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். லோக்சபா எம்பியாக 10 ஆண்டுகள் சேவை செய்ய எனக்கு வாய்ப்பளித்த பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு நன்றி. பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவர் நட்டா, பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விவசாயிகள் புறக்கணிப்பு உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு காரணமாக நான் காங்கிரஸில் சேர முடிவு செய்தேன் என ராகுல் கஸ்வான் கூறினார். कांग्रेस पार्टी के अंदर शामिल होने पर मेरी लोकसभा के अंदर जन भावनाएं जिस रूप में थी, किसान कौम जिस रूप से परेशान थी, उसकी आवाज़ को दबाया जा रहा था. सामंतवादी सोच के लोगों की जो सोच थी वो आगे बढ़ती जा रही थी और किसान की आवाज़ को अनसुना किया जा रहा था. ऐसे अनेकों मुद्दे रहे जिन मुद्दों के ऊपर मैंने आज कांग्रेस पार्टी के परिवार का हिस्सा बनने की मेरी लोकसभा की मेरे जो कार्यकर्ता हैं. பாரதிய ஜனதா கட்சி சமீபத்தில் முதல் கட்ட லோக்சபா தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தது. அதில் ராஜஸ்தானின் சுரு லோக்சபா தொகுதியில் கஸ்வானின் பெயர் இடம்பெறவில்லை. கஸ்வானுக்கு பதிலாக பாரா ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற தேவேந்திர ஜஜாரியா போட்டியிட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த ராகுல் கஸ்வான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து காங்கிரசுக்கு தாவியுள்ளார். சுரு லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை 1999 முதல் பாரதிய ஜனதா கட்சி தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறது. கடந்த லோக்சபா தேர்தலில் ராகுல் கஸ்வான் 4.5 லட்சம் ஓட்டுகள் பெற்றிருந்தார். 2014 இருந்து தொடர்ந்து 10 ஆண்டுகளாக எம்பியாக பதவியில் இருந்துள்ளார். இந்த முறை ராகுல் கஸ்வான் காங்கிரஸ் சார்பில் சுரு தொகுதியில் நிறுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.